என்று சொல்லக்கூடிய வகையான வாசராதி மலைகளை கொண்டு வந்து தங்கள் பாதத்தில் கொட்டி சாதிமார்கள் இருவரும் தங்கள் பாதத்தை பணிகிறோம் அம்மா. அம்மா அதாவது வெப்படையில் இருக்கக்கூடிய யாரு சரவணன், அதாவது சரவணன் திருமதி சந்திராக்கா அவங்க சொத்தில் இருந்து நம்மளுக்காக வேடத்தை பாராட்டி ரூபாய் செஞ்சாங்க. யாரு சரவணன் அக்காவும் சந்திராக்காவும். அது மட்டுமல்ல திருவாண்டிப்பட்டியில் இருக்கக்கூடிய அது சக்தி ஆட்டோ ஓனர் அவருக்கு சொத்தில் இருந்தோம். மதிப்பு மரியாதைக்குரிய நம்ம அக்கா அவங்க சொத்தில் இருந்தோம் வாரி வழங்கி இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வாரி வழங்கிய கைகள்லாம் எப்படி இருக்கணும்? இல்லாத போல அவர் குடும்பமாகப்பட்டது நோயற்ற வாழ்வும் உறவில்லாத சிறுமாய் வளர வேண்டும் என்று சொல்லி அம்பாளை பிரார்த்திக்கிறோம். ராமோஜியும் அப்படியாக இருந்தாலும் என்னுடைய திருவடி பாதங்களை பணிந்தபடியால் என்று தீர்க்க சுமங்கலியாக ஒவ்வொரு கொண்டோடு நம்மை போல பெண்களெல்லாம் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வளர்ந்த பச்சைமனை வேண்டுகிறேன். அப்படி இருந்தாலும் தாயும் நீதான், தந்தையும் நீதான், இங்க வாழ்வாதாரத்துக்கு வழிகாட்ட தெய்வமும் நீதான். அப்படி இருந்தாலும் நீ செய்ய வேண்டிய பூஜையெல்லாம் செய்யணும். இல்லைன்னா ஒரு கோபித்துக் கொள்ளுவார். அம்மா அதனால காலதாமதம் வேண்டாம், போகலாமா? ஆகட்டும்.
பாதங்களுக்கு மல்லிகை முள்ளையர் வாசு கோங்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய பாரிஜாத மலர் எடுத்து வந்து உங்கள் பாதங்களை பன்னீரால் கல்வி ஏற்பட்ட ஆவடையாக உங்கள் பாதமே தட்ட வேண்டும் வந்தனம் என் பாதம் பணிந்தபடினால் இந்த பாலுலகம் உள்ளவரை கீர்த்தியுடன் வளர்க்கிற வாய்ப்பு எங்களுடைய சித்தமே எங்களுடைய பாக்கியம் ஐயா. அப்படி இருந்தாலும் காலை எழுந்த உடனே ஆனால் உங்கள் பாதத்தை பணிவதற்கு வருவதற்கு முன்பாக இன்று எங்களை அழைத்த காரணம் என்ன? இதற்காக அழைத்து நான் தினந்தோறும் என் காலைக்கிழமை முடித்து கங்கை கரையோரம் சென்று நாளபானங்கள் எல்லாம் முடித்து நான் பூஜை செய்வது வழக்கமல்ல சுவாமி. அதனால என் பூஜைக்கு வேண்டுமான பொருட்கள் எல்லாம் சேகரித்து கொடுப்பது தங்களுடைய வேலை ஐயா. முற்றிலிருந்து நான் நீங்க அதனால மனசு போனாம நாங்க எல்லாம் பணிவர வேலை செய்யணும். வரம் கொடுக்கும் அதிகாரமும் என்னிடம் இருக்கிறது சுவாமி. சபைக்கக்கூடிய அதிகாரமும் என்னிடம் இருக்கிறது. என் குணம் அறிந்து நீங்கள் செயல்படுவீர் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் உடனே சென்று கங்கை கரை சென்று உங்களுக்கு பூஜைக்கு உண்டான ஜலத்தை எடுத்து வருகிறேன். ஆகட்டும் என்று வருகிறேன். ஆகட்டும் செல்வோமா அம்மா.